அனைவருக்கும் வணக்கம். விஜய் மேல முதல் முறையாக ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு அல்ல, 5 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இதை பதிவு செய்திருப்பது சென்னை மாநகர காவல்துறை. தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக இந்த 5 வழக்குகளும் தொடரப்பட்டு இருக்கிறது. நேற்று நடந்த முதல் தேர்தல் பரப்புரை கூட்டம், அந்த கூட்டத்தில் பல்வேறு விதிமுறைகளை அவங்க என்னைக்குமே எந்த விதியையும் கடைபிடித்ததாக சரித்திரமே கிடையாது. முதல் மாநாட்டிலிருந்து நேற்றைய பரப்புரை கூட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை, பின்பற்றக்கூடாது அப்படின்னு அவங்க இன்டென்ஷனா அதை செய்யறாங்க. அதே நேரத்தில் அப்போது பொறுப்பில் இருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு எந்த வகையிலுமே விஜயை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமைதியை விட்டுருச்சு. அவர் மேல வழக்கு பதியல. முதல் மாநாட்டின் போதே 6 பேர் இறந்தாங்க, அதற்கும் அவரை பொறுப்பாக்கல. அடுத்த மாநாட்டின் போது 4 பேர் இறந்தாங்க, அதையும் கண்டுக்கல. 41 பேர் கரூர்ல செத்தாங்க, அதிலும் விஜயை அவங்க மேம்போக்கா விட்டுட்டாங்க. அதற்கு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல கூட ஒரு பலி நடந்தது, அப்போதும் விட்டுட்டாங்க. இந்த கூட்டங்கள், அதே போல விஜயோட மக்கள் சந்திப்பு, இது எதுலையுமே விஜய் போலீசார் விதித்த நிபந்தனைகள் எதையுமே கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்க முடியாது அப்படின்னே வெளிப்படையை அறிவிச்சாப்பில்லை. அதே நான் மட்டும் எப்படி கடைபிடிக்க முடியும்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நிபந்தனைகள்? எல்லாருக்குமே நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, எல்லாரும் அதை கடைபிடிக்கிறாங்க. போலீசார் அதில் திருப்தியா இருக்கிறனாலதான் அவங்கள அப்படியே விட்டுடுறாங்க. ஆனா இந்த விஜய் மட்டும் எதையும் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறாரு. அந்த ஏரியாவே மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளுறாரு. இது எல்லாம் தெரிந்தும் கூட இந்த திமுக அரசு விஜயை ஒன்றும் செய்யாமல் மேம்போக்க அப்படியே விட்டுருச்சு. இது வரைக்கும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு கேவலமான விஷயங்களை அரங்கேற்றினாலும் திமுக அரசு விஜயை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. அது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பெரிய ஆள் ஆயிடுவாரு, இது சொல்லப்படுகிற காரணம். பட் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது டீலிங் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த 2 ஆண்டு காலம் விஜயை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டு வச்சிருந்த திமுக அரசு இப்ப முதல் முறையாக அதே போலீஸ் தான் இப்ப தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. முதல் பரப்புரை கூட்டம் நடத்துறப்பல அந்த கூட்டத்தில் எந்த விதியும் பின்பற்றவில்லை. இவங்க சொன்ன 1000 பேர் வருவாங்க, 2000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லிட்டு அங்க அதை விட பல மடங்கு கூட்டத்தை கூட்டி மக்களை அந்த இடத்துல சேர்த்து அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கி, அதே போல போக்குவரத்து கடும் நெரிசல் ஏற்படுத்தி மக்களுக்கு பெரிய அவதியை ஏற்படுத்தி இருக்காரு இந்த விஜய். இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்ய சொல்லி பரிந்துரை செய்து அந்த அடிப்படையில் சென்னை மாநகர காவல்துறை விஜய் மீது 5 வழக்குகள் பதிஞ்சிருக்கு. கூடவே அவர் கட்சிக்காரங்க பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த வழக்கு பெரிய சீரியஸான விஷயமா அப்படின்னா அது ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க, முதல் முறையாக விஜய் மீது வழக்கு பதிவாகியிருக்கு. ஆனா என்னைக்குனாலும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த வழக்கால விஜய் ஒன்றும் தூக்கில போட்டுற போறதில்லை, அல்லது ஏதோ 14 ஆண்டு ஆயுள் தண்டனை கொடுத்துட போறதில்லை. அதே நேரம் விஜய் ஒரு வழக்கில் சிக்கியிருக்காரு, அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த வழக்குக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும், இது நீதிமன்றத்துக்கு வரும். அந்த ஒரு நிர்பந்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இதுக்கே குதிக்கிறாங்க அந்த தாவேக தற்குறிகள் எல்லாம். குறிப்பா இந்த வளர்ந்து கட்டம் விஜயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அதனாலதான் திமுக அரசு வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜயை பார்த்து அவங்க விஜய் மேல வழக்கே போடல திமுக இப்போ வரைக்கும். இந்த வழக்கம் திமுக அரசு போட்ட வழக்கு அல்ல. இந்த வழக்கை தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த காவல்துறை போட்ட வழக்கு தான். நியாயமா இந்த வழக்கெல்லாம் எப்ப போட்டிருக்குன்னா, முதல் மாநாடு நடத்தினா பாரு விக்கிரவாண்டி, அப்ப இருந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு சந்திப்புக்கும் இவன் அந்த போலீசார் விதித்த நிபந்தனைகளை மீறிதான் இவன் ஒன்னொன்னு செஞ்சா. சோ அந்த விதிமுறைகளை மீறியதாக அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வழக்கு போட்டிருந்தா கூட இந்நேரம் விஜய் மீதே 500 வழக்குகள் பதிவாயிருக்கலாம். நான் மிகையெல்லாம் சொல்லலை, உண்மையாவே சொல்றேன். குறைந்தபட்சம் 100 வழக்குகளாக இந்த விஜய் மேல பதிவாகி இருக்கணும். ஆனா இந்த திமுக அரசு அதை எதையுமே செய்யல. அதாவது அவன் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டான்றதுனால சலுகையா, அல்லது அதிமுக ஓட்டி சேர்த்து தானே பிரிக்க போறா, பரவாயில்ல இருக்கட்டும் வளரட்டும் கத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு விட்டுருக்காரா?
மு.க. ஸ்டாலின் எந்த அடிப்படையில் விஜயை வந்து இப்படி மென்மையான போக்கில் அவர் வந்து நடத்துறார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ கூட தேர்தல் களம் வந்துருச்சு. தேர்தல் களத்தில் திமுக ஒரு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கு. அந்த தீவிர பிரச்சாரம் அந்த திமுகவோட அந்த தீவிர அரசியலையே கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துகிற நோக்கத்தில் இவன் வந்து அரசியல் பண்ணுறான் அந்த விஜய். இது அவ்வளவும் தெரியுது அவங்களுக்கு. தெரிஞ்சும் கூட திமுகவின் மேல்மட்ட தலைவர்களும் கண்டுக்கிறதுல, அடுத்த நிலை தலைவர்களும் கூட வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்றதுல. இப்போ இந்த அதிமுக இதுவே அதிமுகவா இருந்தா அவங்க ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். அதாவது இரண்டாம் மட்ட தலைவர்கள் தான் கூட விஜயை போட்டு அடிக்கிற அடி வந்து சாதாரண அடி இல்லை. ஆனா திமுகவில் மேல்மட்ட தலைவர்கள் கண்டுக்கிறதே இல்லை, பேசுறது இல்லை. அடுத்த மட்ட தலைவர்கள் வந்து அப்படியே வந்து ஒரு பொத்தராப்புல வந்து அந்த மாதிரி அவரை வந்து டீல் பண்றதை பார்க்க முடியுது. இது உள்ளபடியே வந்து திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க, இந்த அரசுக்கு நற்சான்று கொடுக்கிறவங்க, அல்லது மு.க. ஸ்டாலினை பாராட்டி பேசுறாங்களா அவங்க அத்தனை பேருக்குமே வந்து இது அதிர்ச்சியா இருக்கு. நம்மெல்லாம் தான் இப்படி பேசுறோம், ஆனா இவன் ஒண்ணுமே ஏதோ அண்டர் கரண்ட் டீலிங் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பேசுற அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போதும் கூட முதல்வர் தொகுதியில போயிட்டு மிக கேவலமா பேசுறான் விஜய். பெரம்பூர்ல அவ்வளவு அசிங்கமா பேசுறான். அவனெல்லாம் வந்து தலைவர்னு யாருமே வந்து நினைக்கல. அந்த தொகுதி மக்களே காரி துப்புறாங்க, யோ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த திமுக காரங்க இதை அமைதியே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது இதுக்கு முட்டு கொடுக்கணும்னா அவனே எக்ஸ்போஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு அவங்க அமைதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது டைரக்டா கொடுக்குற முட்டு. இல்லை அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சு திமுக அமைதியா இருக்குன்றது வழக்கமா சொல்ற காரணம். ஆனா உண்மையில திமுக இப்படித்தான் இருந்தாங்களா? இதுக்கு முன்னெல்லாம் இப்படித்தான் வந்து விட்டு வைப்பாங்களா மற்றவங்க எல்லாம்? ஆனா விஜய் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நீங்க விட்டு வைக்கிறீங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா டீல் பண்றீங்க? அந்த கேள்விக்கு வந்து பதிலே இல்லை. ஆனால் விஜய் மீது முதல் முறையா வழக்கு பாஞ்சுது அப்படின்னு உடனே வந்து அவங்க பதறாங்க. இந்த பதட்டத்தையும் பயத்தையும் ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருக்கணும்ல. அப்படி கொடுத்துருந்தா இந்த அசிங்க பிடிச்சவன் வீட்டை விட்டு வெளியே வராம நிரந்தரமா உட்கார்ந்துருப்பான்ல. இன்னைக்கு வந்து 2 கூட்டம், அதுவும் அடுத்தடுத்து 2 இடத்துல வேகாத வெயில்ல பேசின உடனே வந்து அவனால அதுக்கு மேல வந்து டாலரேட் பண்ண முடியல. பாருங்க, முழுசா கூட வந்து வெயில்ல நிக்கல விஜய். முக்காவாசி உடம்பு வந்து காருக்குள்ளதான் இருக்கு, நல்ல ஏசி, அது தலை மட்டும்தான் வெளியில இருக்கு. என்ன அதுலயே வந்து அந்த வெயிலே அவரால் தாங்க முடியல. 2வது பாயிண்ட்லேயே வந்து அவருக்கு எக்ஸாஸ்ட் ஆயிட்டாப்ல. அடுத்த பாயிண்டே வேண்டாம், வரவேற்பை கூட நான் ஏத்துக்க மாட்டேன், நேரா நீலாங்கரைக்கு விடு வண்டி, அங்கே எங்கேயுமே நிற்காதுன்னு சொல்லிட்டு ஓடுறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு நபர் அவரு? அவரால் வந்து இத்தனை நாட்கள் தாக்கு பிடிச்சிருக்க முடியுமா? ஆரம்பத்திலேருந்தே வந்து இவன் மேல வழக்கு, இவன் விதிமுறைகளை மீறுவதற்கெல்லாம் வந்து அபராதம், இதெல்லாம் வந்து சரியா போட்டிருந்தாங்கன்னா இந்த போலீஸு, இன்னைக்கு விஜய் வெளியில வந்து பேசவே பயந்திருப்பான் அல்லது பேசாம இருந்திருப்பான். ஆனா திமுக அரசு அதை செய்ய தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வந்து இதை ஏதோ அவங்கள ரொம்ப வந்து செல்லமா கோச்சிப்பாங்களா, நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் உண்மையாவே சொல்றேன். இது ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறேன். இது சட்டத்துக்கு புறம்பாக அல்லது விதிமுறைகளை மீறி திமுக அரசு விஜய்க்கு சலுகை கொடுத்தது மாதிரி தான் இதை நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு இதை பார்க்க முடிஞ்சது, ஒரு சேனலில் செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை நிறைய நண்பர்கள் கூட வந்து அதை வந்து கேட்டாங்க, தலைவரை போய் பார்க்க போகிறாமே விஜய், இந்த தேர்தல் பிரச்சாரம் முதல் நாள் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வெளி மாவட்டங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போயிட்டு அவருடைய வீட்டில் சந்தித்து அவருடைய ஆதரவையும் ஆசையும் கேட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து அவர் வெளி மாவட்ட பிரச்சாரத்துக்கு விஜய் போக போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அந்த செய்தியை கோட் பண்ணி நிறைய பேர் பதறி போய் வந்து கேட்டிருந்தாங்க, இப்படியெல்லாம் அவன் செய்யக்கூடியவன் தான், ஏன்னா வந்து தேர்தலுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு நபர், திடீர்னு போயிட்டு போயஸ் கார்டன் கதவு தட்டினா வந்து அவர் இன்னும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவையே தமிழ்நாடு முழுக்க அந்த சுத்தரில் விட்டு பாருங்கள் தலைவரோட ஆசை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட வந்து அவன் ஓட்டு கேட்க தயங்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி அவன். இப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. தேர்தலில் எதுவும் நடக்கலாம், நம்ம எதையும் நடக்காது அப்படின்னு உத்தரவாதமாக எதுவும் சொல்ல முடியாது. அல்லது நம்ம ரஜினி சாருக்கு நம்ம ஒன்றும் பிஆர்ஓ கிடையாது, அல்லது அவர் சார்பாக பேசுகிற ஆத்தன்டிக் பர்சனும் நம்ம கிடையாது.
நம்ம பொதுவாக பார்க்கறது இது வரைக்கும் நடந்தது, அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு முறைக்கு 10 முறை யோசிப்பாங்க. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா அவர் என்னதான் பெருந்தன்மையானவர், தன்னை கத்தி எடுத்து குத்த வந்தவனை கூட வந்து கத்தியை வாங்கி வச்சுட்டு வாப்பா உக்காருன்னு பக்கத்தில் உட்காரிச்சு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அனுப்பக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மையானவர் தான் அப்படின்னா கூட இவனை கிட்ட சேர்க்கக்கூடாது. யார? இந்த விஜய. அரசியல் ஸ்டண்ட்டு அல்லது அரசியல் நாகரிகம், வீடு தேடி வந்துட்டான், அவனை எப்படி விரட்டுறதுன்னு நினச்சி அவர் உள்ளே கூப்பிட்டுட்டு பார்த்துட்டாரு அப்படின்னு கூட வந்து விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு ரஜினி வந்து விஜய்க்கு இடம் தராமல் இருக்கிறது தான் வந்து அவங்க ரசிகர்களுக்கு ரஜினி தருகிற பதில் மரியாதை, பதில் அன்பு. ஏன்னா இந்த ரசிகர்கள் ரஜினி மேலே வச்சிருக்கிற அன்பு வந்து சாதாரணமானது இல்லை. அது வந்து அந்த உயிரினும் மேலான ஒரு அன்புன்னுவாங்களா, அப்படி ஒரு அன்பும் மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க ரஜினி மேலே. ரஜினிக்கு ஒன்றுன்னா அல்லது ரஜினியுடைய மரியாதைக்கு ஒரு சிறு பங்கம் வந்துடுதுன்னா இந்த ரசிகர்கள் துடிக்கிற துடிப்பு, அவர்கள் காட்டுகிற ஆவேசமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உலகத்தில் வேறு எந்த நடிகருக்கும் வேறு எந்த தலைவருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ரசிகர்கள் கடந்த சில ஆண்டுகளாக எந்த அளவுக்கு மனம் புண்பட்டு இருப்பாங்க, அதில் இந்த இணையத்தில் களமாடுகிற ரசிகர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் ரஜினிக்கும் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் எதுவும் தெரியாத மனிதர் அல்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரசிகர்களுடைய மனவேதனை என்ன, இந்த இணைய உலகில் இந்த விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற புறம்போக்குங்கிட்ட இவங்க எந்த அளவுக்கு வந்து அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க, இவர்கள் எந்த அளவுக்கு ரஜினியை அவமானப்படுத்தி அந்த பதிவுகளை வெளியிடுறாங்க, இதெல்லாம் வந்து ரஜினி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ அரசியல்ல இந்த விஜய் வந்தா அது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெரியாம இல்லை. இந்த ஆதவர்ஜனான்ற ஒரு புறம்போக்கு, ஒரு தத்தி, அது வந்து எந்த அளவுக்கு ரஜினியை அசிங்கப்படுத்தி பேசி அதற்கு ரஜினி வந்து ரியாக்ட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் ரியாக்ட் பண்ணுது, இதெல்லாமே வந்து அவருக்கு தெரியும். இப்படி ஒரு சூழல்ல விஜய் தன்னை பார்க்க வந்து அவனை பார்த்து ஒரு வேளை வந்து ஃபோட்டோ எடுத்து அவன் அன்பு தலைவர் ரஜினியை சந்திச்ச, அவர் எனக்கு தன்னுடைய ஆசையையும் அறிவுரையை வழங்கினார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து பொதுவெளியில் போட்டால் அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லது அரசியல் களத்தில் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் தெரியாதவர்கள் ரஜினி. அதனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்திப்பை அவர் அறவே தவிர்ப்பார் அப்படின்னு தான் வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களை போல ஒரு சக அந்த எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனால அப்படித்தான் செய்வார் அப்படின்னு நம்புகிறேன். இல்லை அதை தாண்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவோம், அதை எக்ஸ்ட்ரானரி திங்ஸ் சிலதெல்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரே அவர் சந்திச்சுட்டாருன்னா ரசிகர்கள் என்ன ஆவாங்க, அவங்க மனநிலை என்னவா இருக்குன்னா இன்னும் மோசமாகும். அவர்கள் இன்னும் கடுமையான கோபத்துக்கு ஆளாவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இவனுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்குறாரு அவரு அப்படின்ற ஒரு கோபம் வரும். இன்னொரு பக்கம் இவனை எந்த காலத்திலும் மன்னிக்கவே கூடாது. அவர் மன்னிச்சிடலாண்டா, அவர் ரஜினிகாந்த், நாங்கள் ரஜினிகாந்த் கிடையாது, எங்களுக்கு இவனை மன்னிக்க வேண்டிய அவசியமோ அல்லது இவனுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையாது, இவன் தேவையில்லாத ஒருத்தர், இவனுக்கு எதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணுங்கிற அந்த மனநிலை இன்னும் உறுதியாக இன்னும் இருக்கும். இதுதான் நடக்கும். இந்த யூகத்துக்கெல்லாம் வந்து அவசியமே இல்லை அப்படிங்கிறதா வந்து என்னோட பார்வை. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்குறாங்கல்ல, ஒரு நடந்துருச்சுன்னா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் என்ன கையை பிடிச்சி இழுக்க முடியும், நம்மளை போய் சந்திக்க முடியாமல் தடுக்க முடியுமா, அல்லது நம்ம போயஸ் கார்டனில் போய் அந்த கேட்லேயே போய் உக்காந்துட்டு வரவிடாமல் தடுக்க முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது நடந்தால் அது நடக்கும். ஆனால் அதனால் வந்து அரசியல் களத்தில் எந்த விதமான பெரிய பாதிப்பு ஏற்படாது. நான்லாம் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா, இந்த தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழகத்துக்கு வரவிருக்கிற விஜய் என்கிற இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அவர் வந்து தன்னாலான ஏதோ ஒரு வாய்ஸை வந்து தருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நபர்களில் நானும் ஒருத்தன். வெளிப்படையாக இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மறைமுகமாக இப்போ இந்த வலது கட்ட தற்கூரிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டே போதுமானது அவர் மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி அரசியல் ஸ்டண்ட் ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா
அப்போதும் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன், ஒரு மறைமுகமான ஒரு சமிக்கையை வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த விஷச்செடி, இந்த தீய சக்தி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல யாருக்கும் வந்து எந்த விதமான மறு சிந்தனையும் வந்து கிடையாது. ரஜினிக்கும் வந்து அந்த எண்ணம் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பலாம்.